பண்ணிட்டு வருவாரு. நம்ம பாஸ்டர் பார்ப்பாரு, எல்லாம் நல்லா இருக்கு, இது ஒன்றும் பாவம், தூக்கி விட்டுருங்க, பாவம் அது கசஞ்சி போன ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு விட்டாரு இல்லையா, போன ஞாயிற்றுக்கிழமை செய்து விட்டார். அப்போ வெளியரங்கமா சிலர் பார்க்கறதுன்னா இன்பனுனா பாவம். சிலர் இப்போ என்னட்ட பாஸ்டர் ஒரே இது மீசையை எடுத்துடணும், என்ன பூரணப்பட்டுரும். நான் தானே பாஸ்டர் பூரணப்பட்டா உடனே அங்கே கூப்பிட்டுருவாரு, கொஞ்சம் அது இருக்கட்டும் பாஸ்டர், சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, கொஞ்சம் ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. நான் தானே இருக்குது 3 பாஸ்டர், எனக்கு வீட்டுக்காரர் இதை எடுக்கப்படான்னு சொல்லியிருக்கா, எடுத்தா விரட்டுவா, பரவாயில்ல நீங்கள் சோற தெரியுங்களா, சிரிச்சிட்டே விட்டுறார். நான் ஜோம் பண்ணேன், அவர் ஜோம் பண்ண விளங்காது, அது வேற, அந்த அப்படி விட்டுட்டாரு. நான் ஏன் சொல்லுங்க, அப்போ சிலருக்கு என்னன்னா மீசை எடுத்தாதான் அவன் ஊழியத்துக்குள்ள ஒரு தகுதி உள்ளவன். சிலர் போனாராம் ஊழியர் கூட்டத்தில் சொல்லாரு, சிலர் அரை கையில் வாரிய, சிலர் முக்கா கையில் வாரிய, சிலர் மடக்கி அங்கே வச்சிருக்குது, சிலருக்கு சட்டைக்க காலரை பார்த்தா அங்கே நிற்குது, சிலர் பார்த்தா இப்படி இருக்குது. நான் அந்த ஒன்றுமே தெரியல. அதனால எல்லாரும் ஜிப்பா நான் பார்த்தேன். இன்னி அவருக்கு திருப்திக்காக ஜிப்பா போன தச்ச கொடுத்தாச்சு. சத்தமாக சொல்லுங்களேன், அது எதுக்கு நமக்கு ஒரு ஆளை வேதனைப்படுத்த? இது ஸ்தாபனத்துக்கு கீழ்ப்படிய காரியம். பைபிள் சொல்லுதல்ல, ஸ்தாபனத்துக்கு. ரோமன் கேத்தலிக்ல சிஎஸ்எல் இருந்தால், ரோமன் கேத்தலிக்ல இருந்தால் அங்கி போட்டு தான் ஆகணும். நான் இல்லை பேண்ட் சட்டையில் முன்ன கழுத்தை குத்தி வெளியே தள்ளி போடுவாங்க, அது வேற. சிஎஸ்எல் அங்கி போட்டு தான் ஆகணும், அது நான் போட மாட்டேன்னு சொன்னா நீ வேற பாரு. அதே போல இது ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டது. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், வெளியரங்கமான பரிசுத்தம், வெண்வஸ்திரம் நல்லது. இப்போ நம்ம சபையில் நிறைய பேர், இன்னைக்கு நான் வந்து நேற்று ராத்திரி கூட்டம் முடிஞ்ச இடத்துல 11 தாண்டி, அதனால வெள்ளை பேண்ட் தேய்க்க முடியல, அதனால தான் கலர் போட்டு வந்தேன். அதனால நான் எதுக்கு சொல்லுவேன்னா, வெண்வஸ்திரம் நல்லது, வெண்வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம் நல்லது, வெண்வஸ்திரம் வேற, வெள்ளை வஸ்திரம் வேற. வெள்ளை வஸ்திரத்தை அது ஒரு நிறம், அது நம்ம அணிவது நல்லது, ஒரு தாழ்மையோ எதுவாக இருக்கட்டும், அது ஒரு ஆலயத்துக்கு ஒரு ஆராதனைக்கு ஒரு யூனிஃபார்ம்னு வச்சுடுங்களேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு வெளியரங்கமான பரிசுத்தம் என்ன, தலைமுடிய வாரி விட மாட்டாங்க. தலைமுடிய நிறைய பேரை பாருங்க குளிச்சுக்கிட்டு அப்படியே வர. ஏன்னா அந்த அலங்காரம் எல்லாம் கர்த்தர் விரும்பாதது. சும்மா முடியெல்லாம் கட்டி அப்படி ஸ்டைல் பண்ணிட்டாரு, அது ஆண்டவர் அருவருக்கிறாரு. ஆண்டவர் முடிய தந்து அதை ஒழுங்கா நம்ம வளர்த்தணும். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதே போல சிலரை பாருங்க சிலையிடே வைக்க மாட்டாங்க. அது இந்த ஃபேன் அடிக்கும் போது, இந்த சில ஊழியக்காரி எல்லாம் என்னென்னு பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தா எரிச்சலாயிரம். சினிமாவை விட மோசம். அந்த ஃபேன் அடிக்கும் போது முடி கடந்து பரட்டத்தில் அங்கே இங்கே இப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு சிலையிட ஆவியானவர் அதெல்லாம் உலக பிரகாரமான காரியம் எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்கள் செய்ய மாட்டோம். ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது எல்லாத்தையும். சிலரை பார்த்துருக்கீங்களா, நாங்கள் நகையே போட மாட்டோம். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் ஏன் சொல்லுன்னா இதெல்லாம் உலக பாரம்பரியம். ஆனால் அவனுக்கு கையில் கிடக்கிறது கோல்டு வாட்ச் போட்டிருப்பான். நான் சொல்லுங்க, நான் அதுக்கு எதிரானவன் அல்ல. எனக்கு அப்பா அம்மா நகை போடாத பந்தேகோசைக்காரங்க. நான் பேச்சு ஒன்று கிரிய ஒன்று. ஏன் நீ நகையே அணியாத நீ எப்படி கோல்டு வாட்சில் போட்டாலும் அது பவுன் தானே. நீ அவன் மோதிரத்தில் போட்டா நீ வாட்சில் போட்டிருக்க. நான் ஏன் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் வெளியரங்கமானதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ளணும். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் வெள்ளை வஸ்திரத்தை உடுத்திருக்கிறான், எனக்கு பக்கத்தில் இருக்க ஆத்துமாட்ட நான் பேசாம இருப்பேன்னா இது வெளியே தான் பரிசுத்தமே தவிர உள்ளுக்குள்ள நான் தேவனுடைய பார்வையில கொலபாதகன் என்று வேதம் சொல்லுகிறார். தன் சகோதரிடத்துல பேசாம தன் சகோதரனிடத்துல பகையை வைத்திருக்கிற மனுஷ கொல்லபாதகன் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, இப்ப நம்ம நிறைய பேர், ஆண்டவரே நான் நகையை கலத்திட்டேன்ப்பா, ஆண்டவரே நான் பழைய போல கலர் கட்டல வெள்ளை வஸ்திரம் போட்டுட்டேன்ப்பா, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்ப்பா, நான் இப்ப ஆண்ட்ராய்டு மொபைல் கூட வைக்கிறதில்ல ஆண்டவரே, சாதா 1200 ரூபாய்க்கு மொபைல் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, வெளியரங்கமா நீ எல்லாத்தையும் விட்ட, ஆனா உள்ள உண்மையான பரிசுத்தம் இன்னும் உனக்குள்ள வரலையே. வெளியரங்கமா எல்லாத்தையும் விட்டுட்ட, உள்ள வரணுமே. ஆண்டவர் விரும்புவது உள்ளதான் பரிசுத்தமா இருக்கணும், உள்ளதான் பரிசுத்தம். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். பைபிள் ஸ்கூல்ல நான் படிச்சுட்டு இருக்கும்போது பாத்திரம் கழுவ சொல்லுவாங்க. பாத்திரம் கழுவணும், எங்களுக்கு எல்லாரும் சாப்பிட்ட பாத்திரம். அப்போ பாத்திரம் எல்லாம் கழுவி முடிஞ்ச பிறகு வந்து அப்படி பார்ப்பாரு, அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க. நான் என்ன செய்வேன் தெரியுமா, எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த டியூட்டி வார அன்னைக்கு பாத்திரத்தை நல்லா கழுவி மினு மின்னு ஆக்கி, எந்த கறி இருந்தாலும் கல்லில் போட்டு அது ராகி எடுத்து அதை மினு மின்னு ஆக்கி மேலே அடிக்க வச்சுட்டேன். ஆனால் எனக்கு எல்லா தடவையும் 0 மார்க். எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போ ஒரு நாள் நான் அதை மார்க் போடுன்ற பிரச்சனை. நான் எவ்வளோ எல்லா பயிலும் கழுவதோட எவ்வளோ கழுவி வச்சிருக்கேன். நீ எனக்கு டேய் ஒன்னால பெரிய நஷ்டம் பைபிள் காலேஜில். அது என்ன நஷ்டம்? நீ காலையில் வாங்க பால் கொஞ்ச நாளாட்டு தேயில போட்டு தர காரணம் நீ ஆகும். நான் என்ன செய்தேன், அது நான் பாத்திரம் ஒழுங்கா, நீ வெளி சைட ஒழுங்கா கழுவுன, உள்ள கழுவல்ல.
பார்க்க வெளியே தானே பார்ப்பான். உள்ள தண்ணியை விட்டு ஒரு தேய்ச்சிட்டு அங்கே கொண்டு வச்சிருவேன். வெளியே பார்த்தா மின்ன அவன்லாம் ஒன்னால இந்த பையனோ யாதேசம் கொஞ்ச நாளாக தேயில குடிச்சிட்டு இருக்காங்க. நீ கழுவாத வச்ச பாத்திரத்தில் அவர் சமையலுக்கு வர தாத்தாக்கி விஷயம் தெரியாமல் பாலை தூக்கி ஊற்றி அவர் காய்க்கும் போது எல்லாம் தயிரா மாறி இருக்கு. அப்போ நான் ஏன் அதுக்கப்புறம் ஓஹோ நமக்கு என்னென்னா வெளியே பார்க்குற இவனுக்கு நான் என்ன மனசுக்குள்ள நினைப்பேன் தெரியுமா, உண்மையில தலை செங்கலை பொடிச்சு கொண்டு வச்சு தேய்ச்ச நாள் உண்டு. பாத்திரம் நாசம் எப்படி அவன் பார்த்தா பாத்திரம் பல இதை தெரியாத எனக்கு கூட உள்ள ஒருத்தன் உண்டு. அவன் சொல்லுவான் லிவிங்ஸ்டன் பாத்திரம் கழுவணும், பார்த்தா அப்படி இருக்கும். ஆனால் அந்த கிளவரத்தில் நல்லா கழுவான். இவன் அந்த சமையலுக்கு வருவார் இல்லையா நல்லா கழுவான். வெளி சைடை கழுவி வைப்பான். உள்ளே பார்த்தா அவ்வளவு பாத்திரம் எச்சியாக தான் இருக்கும். அப்போ நான் ஏன் என்ன சொல்லுகிறேன், எனக்கு நிறைய பேருக்கு நிலைமை இதுதான். வெளியே பார்த்தா முந்தி அப்படி தெரிஞ்சார் இப்படி தெரிஞ்சார், இப்போ வெளியே எவ்வளோ மாற்றம். ஆனால் நான் சொல்லுவேன் பேசி பார்க்கும்போது தான் தெரியும் உள்ள என்ன மாற்றம் இருக்குது. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் ஆராதிக்கிற நீங்க நானும் விரும்புகிறேன். நானும் சீக்கிரத்தில் இனிப்பு அடுத்த வாரத்தில் வந்து ஜிப்பாயாகும். அடுத்த ஜிப்பா அப்போ நானும் விரும்புவேன். எல்லாரும் அடுத்த வெள்ளையில் வந்துட்டா சந்தோஷமாக தான் இருக்கும். பார்க்க நல்ல அதுக்காக வராமல் இருந்துறாங்க. இந்த பாஸ்டர் அவனோட போய் லைஃப் நடந்துட்டு அப்படி இல்லை. நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு போட்டுட்டு வாருங்க வெண்பத்திரத்தில். இன்னும் நானும் இனிப்ப ஜிப்பா இனி இவனோடையும் பார்க்கணும். அப்போ பாஸ்டர் நான் அதுதான் நினைத்தேன். சில நேரம் நம்ம மாறினா இனி இவனோட்டையும் இப்படி சொல்லிட்டேன்னா வரமாட்டானோல அப்படின்னு தெரியும். சில நேரம் நான் போன வாரம் யார் இவனை ரெண்டு யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு உனட்டு தானே ஒருத்தனை கூப்பிட்டு கீபோர்டு ஆசிரியத்தில் என்ன கலர் தட்டப்பட்டிருக்க அது கலர் போட்டு வந்துட்டான். அதெல்லாம் அப்படியே நிற்கான். அவனுக்கு பார்வையில் எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னும் நம்மளை வெள்ளப்படத்தில் தொடங்கிட்டாரு, இதுவரை இப்படி சொல்ல மாட்டாரு அப்படின்னு நிற்கான். பிறகு ஏன்டே இப்படி கலர் போட்டிருக்க கீபோர்டு பாஸ்டர் பார்த்தா என்ன சொல்வாரு, அது பாஸ்டர் கூட்டம் முடிஞ்சானே விளம்பணுமா வெள்ளச்சட்டை நாசானா பிறகு அந்த பார்த்தேன் உனட்ட பேச்சு பிரயோஜனம் இல்லை. சரி நீ விளம்பு. அடுத்து திருப்பி அந்த பக்கம் போயிட்டு யோசிச்சுட்டு வந்து அடுத்த தடவை ஒரு கலர் சட்டையை பையில வச்சு கொண்டு வந்துடுறேன்னா வெள்ளையை போட்டுட்டு கலத்தி வச்சு அந்த தான் பார்க்க இதை சொல்லாமலாது இருந்திருக்கலாம் இந்த மனுஷன் என்ன தேவையில்லை. அப்போ ஏன் நான் சொல்லுங்க தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய வெண்பஸ்திரம் நமக்கு ஆசீர்வாதம். ஒரு வெண்பஸ்திரம் உண்மையில சொல்லுங்க ராபோஜன ஆராதனையெல்லாம் நடக்கும்போது அங்கெல்லாம் பாருங்க அந்த வெண்பஸ்திரம் அது பார்க்க ஒரு அழகாக தான் இருக்குது. எந்த இதுவும் இல்லை. நானும் சில இடங்களில் போகும்போது பார்த்துருக்கேன். நல்ல நான் வெள்ளை சட்டை போடுறது எதுனால விரும்பி போடுறதில்லை. அந்த வெள்ளை சட்டையை போட்டுட்டு நானும் எனக்கு வீட்டார் பைக்கில் போச்சு 100 பேர் கையெடுத்து சல்யூட் அடிப்பான். என்ன தெரியுமா, ஒருவேளை அங்கே இருப்பானோ அங்கே வேலை பார்க்கான இருக்கவன் இங்கே வேலை பார்க்கான நமக்கு சரி கிடைக்காத சரி போ. சில நேரம் யாருன்னே தெரியாது. நான் சில இடங்களில் நாங்கள் போவோம் யாருன்னே தெரியாது 2 கையெடுத்து கும்பிட்டு வாங்க சார் வாங்க சார். அப்போ தான் மனசுக்குள்ளே நினைப்பேன் வயரும் வெள்ளை சட்டையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தேன்னா அவன் என்னதோ பெரிய ஆளுன்னு நினைக்கும் அப்படின்னு. இது வெண்பஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை. நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவர் இது போல வெளியே இருக்க வெள்ளச்சட்டையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு சல்யூட் அடிக்கிறவர் அல்ல. அவர் உள்ளத்தை மட்டும் ஆராய்ந்து அறிகிற கர்த்தராக கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மேம்படுத்த கர்த்தர் நல்லவர். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில 2வது ஆண்டவருக்கு ஆலயத்தில் வந்து ஆராதனையில ஆசீர்வாதம் வேணும்னா வெறும் ஆண்டவரை நான் இவ்வளவெல்லாம் மாறிட்டேன்னு சொல்லுவதல்ல, உன் உள்ளுக்குள்ள பரிசுத்தமா இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இது நம்ம எவ்வளவுதான் ஆவில நிறைஞ்சாலும் எல்லாத்தையும் நகை கலர் எல்லாத்தையும் விட்டு பாரம்பரியம் உலக காரியத்தை எல்லாம் விட்ட பிறகு நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம்னு சொன்னாலும் உள்ள கசப்பு வைராக்கியம் அடுத்தவனை குறித்த வேண்டாத்த வேலை இதெல்லாம் உள்ள இருக்குன்னா நான் சொல்லுகிறேன் நீ இன்னும் கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தமாகல. இன்னும் நீ கர்த்தருடைய பார்வையில பரிசுத்தமாகல. மீண்டும் மீண்டுமா நான் சொல்லுகிறேன் ஏன் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல. நீங்க இப்ப சொல்லலாம் பாஸ்டர் நான் பழைய இடத்துக்கு இப்ப போகல, பழைய பாரம்பரியத்தை நாடி போகல, பழைய மந்திரவாதத்தை தேடல, பழைய நான் போயிட்டு இருந்த பாரம்பரிய ஆராதனைகளுக்கு நான் போகல, ஆவிக்குரிய நான் மாறிட்டேன், இங்க வந்துட்டேன், எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துட்டு. ஆனா நான் சொல்லுகிறேன் வெளியரங்கமா கூட்டத்துக்கு போனது அங்க போனதை நிறுத்தினேன், வெளியரங்கமா மந்திரவாதத்துக்கு போனதை நிறுத்தினேன், எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற உள்ளான மாற்றம் உனக்குள்ள வரணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் அந்த உள்ளான மாற்றம் இருக்கு? எத்தனை பேர் ஏன் இத்தனை வருஷம் வந்து ஆசீர்வதிக்கப்பட முடியல? வெளியரங்கமாய் மாற்றம் இருக்கு, ஆனா உள்ளரங்கமான மாற்றத்தை கடினமாக தான் இருக்கு. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் சென்னையிலேருந்து வருகிறேன். சென்னையிலேருந்து வரும்போது பஸ்ஸுக்குள்ள அவ்வளவு சண்டை நடக்குது. நான் பார்த்துறேன் ஒரு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு கண்டக்டர் கெட்ட வார்த்தையா பேசுகிறாரு. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அடுத்த ஒரு இடத்துல டீ குடிக்க கொண்டு விட்டாவே நான் இறங்கி டீ குடிச்சிட்டு யார் அறுத்தான்னு திரும்பி பார்த்தா 3 பந்தேகோசைக்காரங்க அதில் உட்காந்துருக்க பொம்பளைகள் அறுப்புன்னா இவன். நான் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு எனக்கும் ஒரு மாதிரி இருந்து என்னதை பொம்பளையில் எப்படி பேசுகிறான். அதுக்கு பிறகு ஒருத்தர் அதில் வந்தவர் கேட்காரு, டேய் சார் நீங்கள் என்ன சார் என்ன முறையில் அவங்களை எப்படி திட்டுவீங்க? அப்படி கேட்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு மோசமான காரியம்.
இந்த ஆட்களே இப்படிப்பட்டவங்க தான். அவன் அடுத்த வார்த்தை, அவன் எங்கேயோ பாதிக்கப்பட்டான் சொல்லலாம். இந்த ஆட்களே இப்படி, அதுக்காக நீங்க எல்லாரையும் எல்லாம் அப்படி நினைச்சு பேசப்படாது. அப்பதான் சொல்லுவான் பாருங்க, இது மாதிரி ஒரு வயசான பாட்டி வந்திருக்கிறாங்க. அந்த வயசான பாட்டிக்கு சீட்டு பின்னால் ஆயிட்டு, அவங்களுக்கு நிற்க முடியாது, இருக்கவும் முடியாது. அப்ப இதுல 2 பொம்பளைகள் இருக்கல, ஒரு பிள்ளை அவங்க மகளுக்கு கூட பின்னால உட்காரு, நீங்க போய் இந்த வயசானதை அந்த முன்னால உட்கார வச்சா அது ஒழுங்கா வீட்டை கொண்டு சேர்த்துடலாம்னு நினைச்சா முடியவே முடியாது. ஆனால் ஒன்று பார்க்க அது தப்பு தான். என்னன்னா மனிதாபிமானத்தில் அவங்களுக்கு சீட்டை கொடுக்கலாம். நான் புக் பண்ண சீட்டை இன்னொரு ஆளை கொடுத்துட்டு மாறி இருக்க வேண்டியதில்லை. மனிதாபிமானத்தில் நம்ம கொடுக்கலாம், ஆனால் முடியவே முடியாது. அவங்க சொல்லுங்க, இவங்க எல்லாம் இந்த தோற்றத்தில் தெரிஞ்சு என்ன புரியுது? ஆனால் அவன் உண்மையில் எனக்கு ஒன்று தெரியும், நிச்சயமாக அவன் ஆண்டவர் ஆராதிக்கிறவனா அவனை கர்த்தர் மாற பண்ணுவார். சத்தமாக சொல்லுங்களேன். நம்மை பார்ப்பவர்கள், நம்மகிட்ட பேசுகிறவங்க, நமக்கு வெளி தோற்றத்தை, இப்போ நான் எல்லாம் இப்போ வெள்ளை சட்டையும் பைபிளும் எடுத்துகிட்டு போகிறேன்னா நான் ரொம்ப கவனமாக போவேன். காரணம், நம்மகிட்ட வந்து ஒரு வார்த்தையோ ஒரு கிரியை வந்ததுன்னா இவனும் இப்படி தான், அந்த இடத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. சத்தமா சொல்லுங்க. அப்ப சபையில கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை, வெளியரங்கமா இவ்வளவு மாற்றமா இருக்கிறவங்க, நம்ம வெளியே போகும்போது எவ்வளவு எச்சரிக்கையோடு கூட இருக்கணும். நம்ம வெளியே போகும்போது எவ்வளவு எச்சரிக்கை, நமக்கு வார்த்தையில் எச்சரிக்கை இருக்கணும், நமக்கு கிரியையில் எச்சரிக்கை இருக்கணும், நம்முடைய செயல்பாடுகள் எச்சரிக்கை இருக்கணும். இவைகளை உலகம் கவனித்து உற்று நோக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள வராதது காரணமே இப்படிப்பட்ட சில காரியங்கள். எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சில மனிதர்கள், அவன் ரட்சிக்கப்படாதவன் உள்ள வந்து பாரம்பரியத்துக்குள்ள இருக்கிறான். இவர்கள் நிமித்தம் தான் ஜனங்கள் ஆவிக்குரிய சபைக்கு வர முடியல. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற ஆத்துமாவே, உன்னை நீ ஆராய்ந்து பார். தேவன் எதிர்பார்க்கிற உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளான அனுபவத்தில் எத்தனை பேர் மாற்றம் அடைந்திருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு நீ அங்க இருந்த, இன்னைக்கு நீ ஆவிக்குரிய சபைக்கு வந்து ரட்சிக்கப்பட்டாச்சு. இன்னைக்கும் பழைய கெட்ட வார்த்தை உன் மனைவிட்ட அன்னைக்கு பேசினது போலதான் இன்னைக்கு நீ பேசுகிறனா? இன்னும் வெளியரங்கமா நீ மாறி ஆலயத்துக்கு வரிய தவிர இன்னும் நீ மாறல. அன்னைக்கு நீ அங்க இருக்கும்போது எடுத்ததும் கை நீட்டி இருக்கலாம், அடிச்சிருக்கலாம். இன்னைக்கு நீ தேவ சமூகத்துக்கு வந்து இன்னைக்கு எடுத்ததும் கை நீட்டி அடிக்கிறனா, இன்னும் உனக்கு உள்ளான வாழ்க்கையில மாற்றம் வரல. அன்னைக்கு நீ அங்க இருக்கும்போது சில காரியம் எல்லாரும் தெரிய செய்திருக்கலாம், இன்னைக்கு நீ அதை செய்யாம இருக்கலாம். இன்னைக்கு சூழ்நிலை வரும்போது அந்த காரியத்தை நீ செய்கிறாய் என்றால் இன்னும் மாற்றம் வர. தேவ ஜனமே சிந்தித்துக்கொள். எத்தனை ஆண்டுகளாய் நீ கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு வாழ்க்கை பழைய அனுபவம் இன்னைக்கு உனக்குள் இருக்கா? ஒருவேளை பழைய காலத்துல குடிச்ச நீ இன்னைக்கு குடிக்காம இருக்கலாம், பழைய நாட்கள்ல சிகரெட் பிடிச்ச நீ சிகரெட் பிடிக்காம இருக்கலாம். உன் குணத்துக்குள்ள எத்தனை மாற்றம் இருக்கு, உன் குணத்துல எத்தனை மாற்றம் இருக்கு. சிலர் நிறைய பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு பழைய ஏதோ ஒரு காரியத்தை உள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க. இந்த மறைக்கப்பட்டது எடுத்து வெளியே எரியும் வரையிலும் ஆண்டவருடைய அற்புதத்தை எவ்வளவு ஜெபித்தாலும் ஒரு நாளும் பெற்றுக்